Hi students, welcome to my channel. நாம் இன்னைக்கு Alekhine Stephens part 3 பார்க்க போகிறோம். ட்ராப் போன வீடியோஸ் வந்து part 1 part 2 பார்த்தோம். இப்போ part 3 பார்க்க போகிறோம். எப்படின்னா e4 knight f6 பானுக்கு அட்டாக், ஸோ பானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பான் டபுள் ஸ்டெப். போன வீடியோ வந்து பான் புஷ் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ என்ன பண்ணுறோம், பான் இன்ட்டு பான் அடிக்கிறது பார்க்குறோம். பிளாக் நைட் இன்ட்டு அடிக்கிறாங்க. இப்போது நைட் இன்ட்டு அடிக்க குயின் வரும், ஆனால் அதுவும் கொஞ்சம் இதுதான் இருக்கும். ஏன்னா ஜி பான் இந்த பான் தான் வீக் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறாங்க, பிஷப் வச்சு அட்டாக் கொடுக்காங்க. அவங்க வந்து நைட் என்ன பண்ணுறாங்க, நைட்டு b6 உடனே பிஷப்க்கு அட்டாக் ஆகுது. ஸோ பிஷப் வந்து பேக் வருது. பேக் வந்தோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க. நைட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு இங்கே இவங்க நைட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க. நைட்டை ரெடியூஸ் பண்ணோன்னே என்ன பண்ணுறாங்க, பின் போடுறாங்க. பின் போட்டதும் ஒயிட் என்ன பண்ணுறாங்க, பட்டுன்னு இந்த பிஷப் எடுத்து அங்கே அடிச்சிடுறாங்க. என்ன தெரியுமா ஐடியா, கிங் இன்ட்டு பிஷப் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடி செக் ஆகி நமக்கு பிஷப் கிடச்சிரும். கரெக்டாக? ஏன்னா செக்குக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்போ குயினை எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து பிஷப்பை எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பான் கிடைக்கிது, இன்னொன்று கிங்குக்கு கேசல் சான்ஸ் போகுது. இந்த ஐடியா வந்து இதாகுது அப்படின்னு பிளாக் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இதை. ஸோ என்ன பண்ணுறாங்க, கிங் வந்து d7 வருது. இங்கே என்ன பண்ணுறாங்க, குயின் வருது, குயின் ஃபார்வேர்ட் ஆகுது. ஆனதும் இங்கே என்ன பண்ணுறாங்க, பான் 1 ஸ்டெப்பு. என்னென்னா பான் அந்த இது வந்து சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் த்ரெட்னிங் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வச்சுட்டாங்க. அங்கே நம்ம பான் வச்சு பிஷப்க்கு அட்டாக் கொடுக்கும். பிஷப் எங்கேயா மூவ் ஆனால் போயிடும், அப்படி தானே? ஸோ என்ன பண்ணுறாங்க, பிஷப் இன்ட்டு நைட் அடிக்காங்க. இதுதான் பெரிய மிஸ்டேக்கு. இப்போது நமக்கு மேட்டின் 1 கிடைக்குது. எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லட்டுமா, குயின் இன்ட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் சொல்லி காட்டுறேன். குயின் இன்ட்டு செக் மேட்டா, ஓகேவா? ட்ராப் புரிஞ்சிச்சா? இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ இனி வந்து நம்ம பசல் பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது ட்ராப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பசல் பார்க்கலாமா? என்னென்னா பொசிஷன் கிளியராக பார்க்க போகிறோம். ரூக்கு லைனாக இருக்குது. பிஷப்பு வந்து குயின் சைட் பார்த்துட்டே இருக்குது. குயின் வந்து மேட்டிங் த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டை எடுத்து நம்ம கொஞ்சம் அந்த நைட்டை அடித்தோம் அப்படின்னா மேட்டிங் த்ரெட் வேறு இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நைட்டை ஃப்ரீயாக கொடுத்து மேட்டிங் த்ரெட் செட் பண்ண போகிறோம். இதுதான் இப்போதைக்கு ஐடியா. எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். c6 வச்சோன்னா குயினுக்கு அட்டாக்கா, குயின் வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, ஏன்னா பிஷப் லைன் வர பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் அட்டாக் கண்டினியூஸாக வந்து மேட்டிங் த்ரெட் வரும். ஸோ என்ன பண்ணுவாங்க, ரூக் இன்ட்டு அடித்து தான் ஆகணும். அடித்தோன்னா நம்ம திருப்பி ரூக்கை வச்சு அடித்து இங்கே மேட்டிங் த்ரெட் ஆயிரும். எப்படின்னு இப்போ அடித்து காட்டுறேன் பாருங்கள். வச்சாச்சா, நைட்டை வச்சாச்சு. வைக்கும்போது உங்களுக்கே தெரியும், குயின் வந்து a8 எங்கேயாவது போனால் மறுபடியும் எடுத்து மறுபடியும் அட்டாக் வரும். அதே தான் அங்கே மேட்டிங் த்ரெட் வேறு இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அடிக்க தான் செய்வாங்க. அடிக்கும்போது தான் மேட்டிங் த்ரெட் வரும். அது எப்படி அடிக்கிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடித்தாச்சா, இப்போ அடிக்கும்போது பாருங்கள், ரூக் இன்ட்டு அடிக்கிறோம். குயினை வச்சு அடித்தா மேட் ஆகாது, குயினை வச்சு ரூக் அடித்தா அடிக்குதா அப்படிங்கும்போது மேட்டிங் த்ரெட் ஆகிடும்.
அப்போ அவங்க அடித்து தான் ஆகணும். ஓகேவா? இப்போது ரூக் இன்ட்டு நைட்டு அடிக்க போகிறாங்க. அடித்தேன்னா எப்படி மேட்டிங் த்ரெட் ஆகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ரூக் இன்ட்டு அடித்தாச்சா? இப்போ பிளாக் என்ன மூவ் பண்ணாலும் சரி மேட்டிங் த்ரெட்டு தான். ஓகேவா? F7 வந்து மேட்டிங் த்ரெட் இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இதுதான் இது பசில். புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வீடியோ தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பசிலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.